அந்த அரோரா பலூனக்காவை பிடிச்சி தூக்குறாரு, நீ அம்மாவை இங்க பிடிச்சுதான் தூக்குவியாடா அப்படின்னு சொல்லிட்டு மீன் போடுறானுங்க. இப்ப அந்த பொண்ணு மேலே கிரிட்டிசைஸ் இருந்தா கூட அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னு வெளியே அப்படி கேட்டு வச்சா கூட அந்த பொண்ணே அசௌகரியமா இப்படி பண்ணாதீங்க, இது மாதிரி கேவலமா பண்ணாதீங்க, கேஷுவலா முத்தம் கொடுத்தா கேஷுவலா எடுத்துக்கோங்க, அதுவே கேவலம் தான் விடுங்க, அது கேஷுவலா எடுத்துக்கோ, ஃப்ரெண்ட்லியா இருந்தா நீ எப்படி இப்படிலாம் பண்றேன்னு அதுவே காரி துப்பு, கரடியே காரி துப்பு மூமெண்ட் மாதிரி அரோராவே காரி. அடுத்து பாக்குறேன் திவ்யா உள்ள வராங்க, திவ்யா 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 அப்படின்ட்டு போய் நேர்றாரு. அந்த பொண்ணு செருப்பால் அடிக்காத ஒரே சொல்லுது, அது சொல்லுதுங்க, எங்க கை கொடுத்தேன் கை எப்படி அங்க படிங்க இருக்காதவங்க சந்தோஷம், அது எல்லாம் ஒரு ஆசை தாங்க. இந்த இவரு இந்த சொல்லுவதெல்லாம் உண்மையில மேடம் ரொம்ப நாள் ஆசை மேடம் அந்த இடத்துக்கு வரணும்னு. விஜய் சேதுபதி நிச்சயமா இன்னைக்கு அந்த திவாகர் வந்து வெளியே போனாலும் சில கேள்விகளை கேட்கணும். இப்படி கேட்டாருன்னா கண்டிப்பா விஜய் சேதுபதிக்கு வீடியோ இருக்கு. தவறுகள்ன்றது எல்லாமே பப்ளிக்ல அஃபென்ஸா இருக்கக்கூடிய தவறுகளா தொடர்ந்து பண்ணிட்டே வராரு. ஜாதி ரிலேட்டடா பேசுறதெல்லாம் வேணாம், உங்களுக்கு ஒரு ஸ்டெப் பிடிக்குதுன்னா ஸ்டைல்னா சினிமாங்கிறது அந்த சினிமா உடனே சினிமாக்குள் ஜாதி இல்லையா அதுக்கு இந்த சாப்டருக்குள்ள போல. ஏன்னா வெளிப்படையா ஒரு உண்மையை சொல்லணும்னா ஜாதி இல்லாத இடங்களே கிடையாது. இப்ப திவாகர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனது வந்து எனக்கு முதல் வருத்தம் யாரு மேலனா விஜய் சேதுபதி மேலதான். அவரு வினோத்தை மட்டும் டார்கெட் பண்றாருன்னு கொஞ்ச நாள் அந்த சீசன் மூவ் ஆயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா யாரை பேசினாலும் நீங்க அவங்களுக்கு சொந்தக்காரா, ஜாதி பார்க்கிறவர்கள்ட்ட இருந்து ஒரு சில பழக்கம் இருக்கு. ஆமா எந்த ஊர் நீங்க, அது என்ன அப்படி சாமி என்ன அப்படி ஒரு லைட் அடி பேச்சுவாக்கெல்லாம் வாங்குறாங்களா அந்த மாதிரி இவர் நானா எந்த ஊரு சொந்தக்காரங்களா அப்படின்னா கனெக்ட் பண்ணிக்கிறாரு. வணக்கம். வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 வெற்றிகரமா போதா இல்லை கலவரமா போதான்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு. அதில் இருக்க போட்டியாளர்களில் வந்து இது வரைக்கும் எந்த சீசன்லையுமே பார்க்காத ஒரு போட்டியாளராக வந்து திவாகரை எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் வருவாங்க, தவறு பண்ணுவாங்க, திருத்திப்பாங்கன்னு. ஆனால் இவரோட தவறுகள்ன்றது எல்லாமே பப்ளிக்கில் அஃபென்ஸாக இருக்கக்கூடிய தவறுகளாக தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வராரு. ஒரு சமுதாய பற்றி கேட்குறதாலும் சரி, மற்றவங்கள பேசும்போது என்ன பேசுறதும் சரி, அவர் பெண்கள்கிட்ட ஈடுபடுறதும் சரி, அதை இப்போ அவங்களே கம்முன்னு இருக்காங்க. உங்களுக்கு என்னன்னா அவங்களே இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஒருத்தராக. விஜய் பார்வதின்ற மாதிரி ஒரே கலவரமாக போயிட்டு இருக்கும்போது இது வந்து முழுக்க முழுக்க விஜய் சேதுபதி மேலே தான் எல்லாருமே சேருது. விஜய் சேதுபதி இதெல்லாம் கேட்க மாட்டாரா, கொள்ள மாட்டாரா? இன்னைக்கு நாளைக்கு எவிக்ஷன் நடக்க போகுது. இதில் வந்து பல தகவல்கள் வருது. உங்களுக்கு வச்ச தகவலை வச்சு இந்த பிக் பாஸ் எப்படி திவாகரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எப்படி பார்க்கலாம்? முதல்ல பிக் பாஸ் வந்து நம்ம நிறைய வீடியோ எல்லாரும் பேசியிருக்கோம். பட் சில நேரங்களில் சில விஷயத்த பேசாமல் போயிருக்கிறோம் இல்லையா? இப்போ ஏன் திருப்பி கேட்பாங்க, அவங்களே கம்முனுக்குறாங்க, நீ ஏன் இப்படி கேட்கும்போது பதில் என்னன்னா, எல்லாமே அவங்கவுங்க ஒரு செக்டாருக்குள்ளே ஒரு ரூம்குள்ளே இருந்தால் எதுவுமே பிரச்சனை கிடையாது. அதாவது எல்லா விஷயமே எல்லாமே ஒரு பவுண்டரிக்குள்ளே, பொது வெளின்னு வந்தால் அடி விழத்தான் செய்யும். அது யாராக இருந்தாலும் சரி, யாருக்குமே விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது. ஏன்னா பொது வெளியிலங்கிறது பொதுவாகவே சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இதுக்கு நான் முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லியிருப்பேன். ஒரு ரோட்டில் ஒரு தெருநாய் இருக்குது. அந்த தெருநாய் கடிக்காத நாயாக இருந்தாலும் குலைக்கிற நாயாக இருந்தாலும் ஒரு அம்மா குழந்தைய தூக்கிட்டு போகிறாங்கன்னா அந்த நாய் வேகமாக குலைச்சிட்டு ஓடி வந்துச்சுன்னா அந்த அம்மா வந்து குழந்தைய கடிச்சிடக்கூடாது பயத்தில் கல்லெடுத்து எரிய தான் செஞ்சிருவாங்க. ஐயோ குழந்தை கடிச்சிருமோ அப்படின்னு ஒரு பயத்தில். ஆனால் அதே அந்த நாய் வீட்டுக்குள்ளே இருந்து குறைச்சிட்டு இருந்ததுன்னா யாரும் கேட்க போகிறதில்ல. இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிற நாய் யாரும் எட்டி பார்த்து ஏன் குறைக்குது, நீ ஏன் குறைக்கிறன்னு போய் அப்போ தெருவில் வரும்போது ஒரு பயத்தை அப்போ ஒரு பொது வெளியில் ஒரு த்ரெட்டாக மாறக்கூடிய ஒரு விஷயத்த, நமக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு விஷயத்த, நம்மளுடைய சமுதாயத்தை சீர்குலைக்கிற விஷயத்தை தான் எதிர்க்க போகிறோம் நம்ம. அப்படித்தான் இந்த பிக் பாஸ் விஷயத்துலையுமே பிக் பாஸ் வந்து ஒரு என்டர்டைனர் ஷோவாக தான் கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்த சீசனில் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இந்த சீசனில் என்ன அப்படின்னா, இப்போ இந்த திவாகர், அதாவது அவர் வந்து வாட்டர் மெலன் ஸ்டார் திவாகர், நம்ம இன்டர்வியூ எடுத்துக்கிறோம், நம்மள்கிட்ட பேசுவார், ஹலோ செல்லும் என்னம்மா சொல்லுமா அப்படின்ட்டு அப்படியே கொலை வேணும் சும்மா நீ அவட்டானே சொன்னேன் பாருங்க, நம்மளே சொல்லி கொடுத்து கைட்லாம் பண்ணி அனுப்பிச்சா. அதுக்கப்புறம் நமக்கே ஃபோனை போட்டு கேட்குறாப்புல இந்த ஜாதி ரிலேட்டடாக பேசுறதெல்லாம் வேணாம், உங்களுக்கு ஒரு ஸ்டெப் பிடிக்குதுன்னா ஸ்டைல்னா. இப்போ சினிமாங்கிறது அந்த சினிமா உடனே சினிமாக்குள் ஜாதி இல்லையா அதுக்கு இந்த சாப்டருக்குள்ளே போல. ஏன்னா வெளிப்படையாக ஒரு உண்மையை சொல்லணும்னா ஜாதி இல்லாத இடங்களே கிடையாது, எல்லா இடங்கள்லுமே பார்க்குறாங்க. அதை முடிந்த வரைக்கும் படித்த தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு அதை ஒழிச்சிட்டு போகணுங்கிறது தான் ஒரு நோக்கம். அதை முடிந்த வரை தவிர்த்துட்டு நீங்கள் பார்க்காதீங்க, அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகாதீங்க, கேரி ஆன் பண்ணாதீங்கிறத நம்ம ரெக்வஸ்ட்டாக சொல்ல முடியும். இப்போ பார்க்குறவங்க உங்களுடைய விருப்பத்தை நான் தடுக்க முடியாது. முடிந்தவரை இதை புரிந்து கொண்டு அடுத்து முன்னேறினா நல்லா இருக்கும். ஏன்னா ஏஐ யூஸ் பண்ணி அவன் எங்கெங்கேயோ போயிட்டான். ஒரு சின்ன பையன் 4000 கோடி சொத்துக்கு அதிபதி ஆகிறான் ஏஐ யூஸ் பண்ணி, டெக்னாலஜிக்கல இவ்வளோ போறானுங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது நீங்க ஏன் இதுக்குள்ள போறீங்க அப்படிங்கிறதான் கிளைமா இருந்துச்சு. இப்போ திவாகர் வந்து எப்படிப்பட்ட கேரக்டர் நம்ம முன்னாடியே தெரியும். அவர் ஒரு கோமாளி அப்படின்னா இல்லை கோமாளி கிடையாது, இவர் கொஞ்சம் விவரமான கோமாளியா இருக்கிறாரு, இவர் ஏதோ ஒன்று பண்ண வராரு அப்படிங்கும்போது வேறு சில காரணங்களால தான் அவரை வந்து பெருசாக கலாய்கிறதோ அந்த இதுக்குள்ளே நான் போகல. ஏன்னா அவருக்கு எனக்கு ஒரு பர்சனலாக அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு தெரியும், சரி விட்டுட்டேன்.
ஜாதி ரிலேட்டடா பேசும்பொழுது தான் நம்ம அவரை வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்குறோம். அதுக்கு ஒரு வீடியோ வேற போட்டாரு. சரி ஓகேனாச்சு. அதுக்கப்புறம் திவாகர் சைட்ல இருந்து மேற்கொண்டு இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு, திவாகர் இப்படிலாம் பண்ணியிருக்காருங்க, திவாகர் அதை பண்ணாருங்க, ஏன் இன்ஃபேக்ட் ஒரு பொண்ணே வந்து திவாகர் வந்து இப்படி பண்ணாருன்னா எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காரு இங்க பாருங்கன்னு சாட்டே அனுப்புறேன். நான் வந்து விடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஐ மீன் அதை பெருசாக கேரி பண்ணலன்னா நீங்கள் எதுவும் ரிப்ளை பண்ணிக்காதீங்க, விட்டுருங்க, தாண்டி தொல்லை பண்ணால் நீங்கள் சொல்லுங்கள், இல்லைனா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் தட்னு விட்டாச்சு. இப்போ திவாகர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனது வந்து எனக்கு முதல் வருத்தம் யார் மேலேனா விஜய் சேதுபதி மேலே தான். விஜய் சேதுபதி படத்தில் வந்து அவ்வளோ விஷயம் பேசுகிறாரு, நம்மளும் பார்க்குறோம், நம்ம ஒரு 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 இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறோம். அப்படி இருக்கும்போது இதை ஏன் கண்டிக்க மறுக்கிறாரு விஜய் சேதுபதி அப்படின்னா, பிக் பாஸுக்கு திவாகர் தேவை. திவாகர் உள்ள இருந்தாதான் கண்டென்ட் கிடைக்கும், கண்டென்ட்டை வச்சு தான் பிக் பாஸ் போக முடியும். இப்போ திவாகரை தூக்கி வெளியே போட்டால் பிக் பாஸ் வந்து இந்த சீசன் வந்து ஒரு ஃபயர் இல்லாமல் போயிருங்க ஒரு காரணத்துக்காக திவாகரை உள்ள வச்சிருக்காங்க. அப்போ திவாகரை நீங்கள் திட்டாதீங்க, திவாகரை நீங்கள் வந்து இவ்வளோ பெருசாக இவ்வளோ தூரம் வான் பண்ணக்கூடாது, லிமிட்டடாக வான் பண்ணுங்கிற மாதிரி தான் இவர்கிட்ட விஜய் சேதுபதிட்ட சொல்கிறாங்க. அவரும் அந்த அவர் இடத்துல வேலை செய்கிறாரு அப்படின்னா அந்த வேலையை கட்டுப்பட்டு தான் இருக்குங்கிற மாதிரி தான் பண்ணுறாரு. ஆனால் நாளுக்கு நாள் இது எப்படி போகுதுன்னா, இப்போ நான் ஒரு சில இதெல்லாம் பார்க்குறேன். கானா வினோத் வந்து உண்மையிலேயே அவர் வந்து ஒரு வெகுளியான ஒரு நபராக தான் காண்பிக்கிறாரு. ஏன்னா அவருடைய இப்போ அவர் வந்து ஒரு பாக்ஸர்னு சொல்கிறாங்க, நினச்சிருந்தானா படாருன்னு 2 அடி வச்சுருந்தானா முடிஞ்சு போயிருப்போது. ஆனால் கரெக்டாக பொறுமையாக இருந்துட்டு அவர் அதுக்கப்புறம் போய் சொல்கிறாரு, விக்கல்ஸுக்கு என்ன சொல்கிறாரு, இல்லைனா ஒரு கலைஞனுக்கு எதிர்க்கக்கூடாது, இல்லைனா ஒரு மனுஷனுக்கே எதிர்க்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வு பார்க்குறாரு, அந்த ஆள் வந்து ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லும்போது ஒரு வெள்ளந்தியான ஒரு மனசுல, காயப்பட்ட ஒரு மனசுல இருந்து சொல்றாரு. அப்ப அந்த அளவுக்கு திவாகர் உள்ள இப்ப ஆக்சுவலி பிக் பாஸ் போயிட்டு வந்தவங்கள்ட்ட ஒரு சிலர்கிட்ட பேசணும். திவாகர் என்ன தான் பண்றாருன்னா, இப்ப அவங்க மோஸ்ட்லி எல்லா சேனலுக்கும் இன்டர்வியூ தரக்கூடாது, அவங்க ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல இருக்காங்க. திவாகர் என்ன பண்றாருன்னா எல்லாருக்கிட்டையுமே அந்த ஒரு பாகுபாடு பாக்குறாரு, ஏற்றத்தாழ்வு. அவரு என்னமோ அதான் நாங்க ராஜ பரம்பரமா, எங்களுக்கு இயல்பாவே ஒரு நடந்து வந்தாலே எங்களுக்கு ஒரு நட இருக்கும், அந்த 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 பையன் மாதிரியே தான் இவரும் அதையும் தான் சொன்னாரு இங்க மைக்ல. நாங்க வந்து ஆமாம்மா நாங்க ராஜ பரம்பரை அப்படின்னா நான் என்ன சொல்றேன், 2 கத்தியை கொடுத்து கத்தி சண்டை போடுங்க சார், ஒரு யானையை ஏற்றி விட்டு நீங்க யானையில போர் புரியுங்க, இல்லைன்னா ஒரு அந்த மல்யுத்தத்துல கொண்டு போய் விட்டுறணும், பரட்டி விட்டு தர்பூசணியை போட்டு பரட்டினீங்கன்னா 4 அமுக்குனீங்கன்னா உங்க ராஜ பரம்பரையோட வீர வெளி வருது. ராஜா ஒரு கோயிலாச்சும் கட்டியாச்சு எல்லாம் வந்துட்டு போகும். இன்னும் நீங்க இப்படி பண்ணுங்க, இல்லைன்னா பார்டர்ல சண்டை நடந்துட்டு இருக்குது, ஒரு ராஜ பரம்பரையில இருக்கிறாரு, பல பேர் கூட போரிட்டு அந்த ரத்தம் இப்பவும் இருக்கு, என் ரத்தம் துடிக்கிறதுங்கிற மாதிரி. அவரு வினோத்தை மட்டும் டார்கெட் பண்றாருன்னு கொஞ்ச நாள் அந்த சீசன் மூவ் ஆயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா யாரை பேசினாலும் நீங்க அவங்களுக்கு சொந்தக்காரா. ஆக்சுவலி அது வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்ப இந்த ஆக்சுவலி இந்த ஐ மீன் நான் டேரக்டாவே சொல்றேன், ஜாதி பார்க்கிறவர்கள்ட்ட இருந்து ஒரு சில பழக்கம் இருக்கு. ஆமா எந்த ஊர் நீங்க, அது என்ன அப்படி சாமி என்ன அப்படி ஒரு லைட் அடி பேச்சுவாக்கெல்லாம் வாங்குறாங்களா, அந்த மாதிரி இவரு நானா எந்த ஒரு சொந்தக்காரங்களா அப்படின்னா கனெக்ட் பண்ணிக்கிறாரு. அதை அந்த எப்படி சொல்றது, அந்த போட்டியாளர் கண்டுபிடிச்சிடறாங்க, நீ எது பேசுறாங்க. இதுல பிரச்சனை என்னன்னா, இதெல்லாம் சமுதாயத்துல இப்ப இல்லையா ஒன்னும் இல்லாதடா பண்ணிட்டான் அப்படின்னு ஒரு கூட்டம் வந்தா கூட அந்த தற்கூரிகளுக்கும் சொல்றேன், நான் எப்பவுமே சொல்றேன், எல்லாமே இருக்கு சொசைட்டில, எல்லாமே தான் இருக்கு. கஞ்சா புழக்கம் இருக்கு, போதைப் பொருள் புழக்கம் இருக்கு, எல்லாமே இருக்கு. மனித இனமும் ஒரு மிருக இனத்துல இருந்தா வந்து எல்லா கருமமும் இருக்கு. நான் அதை சொல்ல வரல, ஒரு சின்ன விஷயத்த இங்க இவன் பண்றான் அதனால நான் பண்ணக்கூடாதான்னு ஒரு விளம்பரப்படுத்துறீங்கல்ல, ஒரு ரியாலிட்டி ஷோல வந்து விளம்பரப்படுத்துறீங்கல்ல, அங்க போய் விளம்பரப்படுத்தும் போது அது பெருகாதா? இப்போ ஒருத்தனுக்கு நோய் இருக்குது, அது பரவக்கூடிய நோய்னா 10 பேர் கூட போயிட்டு மிங்கலன்னா பரவும் தானே. அப்ப இவன் நோய்னா தனிமைப்படுத்தி வைக்கிறாங்களா இல்லையா, தனிமைப்படுத்துறாங்களா இல்லையா, படுத்துறாங்களா? அது மாதிரிதான் ஒரு சில விஷயங்களை தனிமைப்படுத்துறது நல்லது, ஸ்ப்ரெட் பண்ண விடக்கூடாது. இப்ப திவாகர் மாதிரி நாட்கள் என்ன பண்றாங்க, அங்க போயிட்டு எல்லாத்தையும் அதோட நம்ம மன்னிச்சுட்டேன். நான் பெருசா பிக் பாஸ் பார்க்குறேன், எங்க வீட்டுல பார்க்குறேன், யார் பார்க்குறேன்னு திட்டிட்டு இருப்பேன், பார்க்குறேன் அவ்வளோ ரீல்ஸ் பார்க்குறேன், ஒன்று அந்த அந்த அரோரா பலூனக்காவை பிடிச்சி தூக்குறாரு, நீ அம்மாவை இங்கே பிடிச்சி தான் தூக்குவியாடா அப்படின்னு சொல்லிட்டு மீன் போடுறானுங்க. பார்த்தா அந்த பொண்ணு வந்து இப்போ அந்த பொண்ணு மேலே கிரிட்டிசைஸ் இருந்தால் கூட அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னு வெளியே அப்படி கேட்டு வச்சா கூட அந்த பொண்ணே அசௌகரியமாக இப்படி பண்ணாதீங்க, இது மாதிரி கேவலமாக பண்ணாதீங்க, கேஷுவலாக முத்தம் கொடுத்தா கேஷுவலாக எடுத்துக்கோங்க, அதுவே கேவலம் தான் விடுங்க, அது கேஷுவலாக எடுத்துக்கோ, ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் நீ எப்படி இப்படிலாம் பண்ணுறேன்னு அதுவே காரி துப்பு. இப்போ கரடியே காரி துப்புன மூமெண்ட் மாதிரி அரோராவே அரோரா காரி துப்புனதுக்கு அப்புறமா அசிங்கப்படுறாருன்னா இப்போ திவாகரோட மண்ணில் என்ன இருக்கு? இப்போ என்னன்னா இவெல்லாம் உன்னை காயத்துக்குற அளவுக்கு நீ நடந்துக்கிட்டா நீ எவ்வளோ பெரிய கேவலமான வேண்டாங்கிற மாதிரி தான் பண்ணுறாங்க. அடுத்து பார்க்குறேன் திவ்யா உள்ள வராங்க, திவ்யா 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 அப்படின்ட்டு போய் நேர்றாரு. அந்த பொண்ணு செருப்பால் அடிக்காத ஒரே சொல்லுது, அது சொல்லுதுங்க, எங்க கை கொடுத்தேன் கை எப்படியா அங்க பண்ணுங்க இருக்காதவங்க சந்தோஷம், அது எல்லாம் ஒரு ஆசை தாங்க. இந்த இவரு இந்த சொல்லுவதெல்லாம் உண்மையில இருந்தாங்களா, மேடம் ரொம்ப நாள் ஆசை மேடம் அந்த இடத்துக்கு வரணும்னு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆசை மேடம்ட்டு அதுவும் தான் வெளிப்படையா சொல்றான் பாருங்க. இப்ப அவன் வந்து தெரியாம கூட பண்ணல, தெரிஞ்சுதான் பண்றாங்க, அவனே ஒத்துக்கிறான், எல்லாம் ஆசைதான் போட்டு அப்படின்ட்டு கைக்குன்னு. அந்த நேத்து பார்த்தா இன்னொரு எபிசோட் பார்த்தேன், பார்வதியை முதல்ல தங்கச்சின்னா, அதான் நான் திருப்பி சொல்றேன், கரடியை காரி துப்புன மூமெண்ட் தான். அதாவது இவங்க எல்லாம் போனா அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, பார்வதி ஒழுங்கா ஆஹா நான் அது வரல, அவங்க கேவலமா அவங்களே இருக்கட்டும், இவன் அதை விட கேவலமா எல்லாம் பண்றாங்க. என்ன பாப்பா காதல் சொல்றானே, அதையும் சொன்னானே, ஏன் பொண்டாட்டிய வந்து வாங்கோன்னா போங்கன்னு கூப்பிடுறது இல்லையா, அண்ணான்னு கூப்பிடுறது இல்லையா அப்படின்னு.
என்னடா நீனு அவன் சொல்ல, அதாவது தங்கச்சின்னு சொல்லிட்டு நீங்க லவ் பண்றேன்னு சொல்றீங்களே தப்புனா அது அப்படின்னா, ஏன் ஹஸ்பண்டே வந்து அண்ணான்னு கூப்பிடுறவங்களாம் இருக்காங்களே அப்படின்னா, அதாவது பார்வதியோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கிட்டு சொத்து தெரிஞ்சுக்கிட்டு என்னமோ தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் இந்த ஃபிளர்ட் கேம் ஆரம்பிக்கிறாரு. இப்ப இந்த கர்மத்தையும் பண்றான். பொண்ணுங்களே வந்து பிக் பாஸ் வந்து இது மாதிரி டாஸ்க் தராதீங்க, தந்தா விளையாட மாட்டோங்கிற அளவுக்கு கதற விட்ட மூமெண்ட் மாதிரி இருந்துச்சுங்க. அதான் கேட்டேன், அரோரா எப்படிப்பட்டவங்கிறது அடுத்த சாப்டர். அரோராவே காரி துப்புனதுக்கு அப்புறமும் அப்ப அந்த அளவுக்கு நடந்துக்கிறான். எனக்கு என்ன கேள்வினா, இதுக்கு வந்து ரெட் கார்டு வந்து கொடுத்தா பிக் பாஸ் வெளியே அனுப்பணும். இப்போ வந்து மக்கள் வந்து நீங்க வந்து வெளியேற்றினா கூட இதை ஏற்றுக்கூடாது. பிக் பாஸ் வந்து ரெட் கார்டு கொடுத்து தான் திவாகரை வெளியேற்றணும். ஏற்றலை அப்படின்னா உண்மையிலே வந்து பிக் பாஸ்ங்கிற ஒரு ஷோ ஆல்ரெடி அது மேலே 1000 விமர்சனம் இருக்குது. கழுவி ஊற்ற வேண்டிய நேரம் தான் இது. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க, நேர்மையாக நடந்துக்கிட்டீங்க. இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் சீசன் பார்த்தவங்களாம் தெரியும். நான் ஏன் சில ரீசன் பார்க்கலன்னா, சரவணன் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறார், பெண்கள் சார்ந்தப்பா வெளியே வந்து பெண்கள் எப்போலாம் போராட்டம் நடத்துகிறாங்க, அடுத்த செகண்ட் எதுக்குன்னு சொல்லாமல் வெளியே வாங்கன்னு சொல்லி கூட்டு வந்துட்டாங்க. காமிக்கவே இல்லை. சரவணனை காமிக்கல. அது ஒரு பீக் சீசன் இத்தனைக்கும். அப்போ நீங்க வந்து சரவணனை வெளியே தெரியுங்க. எனக்கு தெரிஞ்சு 3வது சீசன் தான். அந்த 3வது சீசன்ல தான் யாரு, நம்ம கவின் சாண்டிலாம் வந்த சீசன் தான் நினைக்கிறேன். வெளியே அனுப்புறாங்க. மதுமிதா உள்ள இருக்கிறாங்க. அவங்க உள்ள வந்து சண்டை போட்டு கையெல்லாம் அறுத்து என்னென்னமோ போராட்டம் நடக்குது. அப்ப பெண்கள் சார்ந்து வரக்கூடிய விஷயங்கள் டக்குன்னு ரியாக்ட் பண்ணீங்க, நீங்க கேட்டீங்க, குறும்படம்லாம் போட்டீங்க. குறும்படம்லாம் போட்டீங்களா போடலையா? முன்னாடி சீசன்ல குறும்படம்லாம் ஒன்று இருந்துச்சு, போட்டீங்கல்ல. ஏன் திவாகருக்கு போட மாட்டீங்க? அப்ப இருந்தது கமல். இப்ப வந்து பார்வதி அன்னைக்கு சொல்றாங்க, கமருதீனோட இங்க கட்டி பிடிச்சிட்டு விளையாடுறாங்க, எல்லாம் பேசுறாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் ஐயா அண்ணன் அவன் சொன்னதுக்கு அப்புறம் நான் இப்படி போயிட்டேனே அப்படின்னு அப்படியே பல்ட்டு, அதுக்கப்புறம் அண்ணன் அப்படின்னு கமருதீன் கூட போறாங்க. இப்ப நீங்க குறும்படம் போட்டு காமிச்சிருந்தா அந்த ஹவுஸ்மேட்ஸ்க்கு புரிஞ்சிருக்குமா புரிஞ்சிருக்காதா? சரி ஓகே, இந்த விஷயத்த போட தேவையில்லையா, விட்டுருங்க. நீ குறும்படமும் போட மாட்ட, நீ தப்பு செய்யறவனையும் கேட்க மாட்ட. இப்ப நீ மக்கள் வெளியேற்றுறாங்க அப்படின்னா மக்கள் ஷோ பாக்குறாங்க, மக்கள் ஜட்ஜ் பண்ணி கேட்டுங்கிறது ஓகே. அப்ப நீங்க என்னத்துக்கு அப்புறம் பிக் பாஸ் நாங்க உட்காந்துட்டு குரல் கொடுக்குறீங்க? இப்ப நீங்க சொன்ன வார்த்தையை கட்டுப்படுத்த அந்த கேம் ஆனுங்கிறதான ரூல்ஸ். இப்போ உங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கணுங்க தான் ரூல்ஸ். நீங்க கேட்காம அப்புறம் எதுக்கு ஒரு லீடரோட பேச்சை கேட்கல அப்படின்னா அது கொலாப்ஸ் ஆன ஷோ தான். அது கொலாப்ஸ், என்டையர் கொலாப்ஸ். இப்போ விஜய் சேதுபதி நிச்சயமா இன்னைக்கு அந்த திவாகர் வந்து வெளியே போனாலும் சில கேள்விகளை கேட்கணும். கண்டிப்பா கேட்காம அமிச்சாரு அப்படின்னா அது அவருக்கும் தான். அதாவது அவரு ஃபைட் பண்ணணும். ஏங்க அக்ரிமெண்ட்ல இருந்து என்னவா இருந்தாலுமே ஒரு ஃபைட் பண்ணணும். இதெல்லாம் கேட்காம தான் எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. நான் கேட்கணுங்கிற விஷயத்துக்கு விஜய் சேதுபதி நகர்ந்து வரணும். அப்படி கேட்டாருன்னா கண்டிப்பா விஜய் சேதுபதிக்கு வீடியோ இருக்கு நிச்சயம். அவளே வந்துட்டு நடிப்பு அரக்கனுடைய அப்படின்னு ஆரம்பிப்பான். விஜய் சேதுபதி சார் நீங்க ஒரு பக்கமா சாயிருவீங்க, நீ உன்னா ஒரு பக்கம் சாய். ஆக்சுவலி நான் தான் திருப்பி சொல்லல, அது அன்னைக்கே சொன்னாரு. ஒரு தராதர மீட்டர் வச்சிருக்காருன்னு கலாய்கிறாரு. அது நான் இல்லைன்னு சொல்ல வரல. வீரியமா, அதாவது சில விதைகளை வீரியமா மண்ணோட மண்ணா போட்டு விதைவே, அதாவது முளைச்சே வந்துடக்கூடாது, மூட வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். நான் திவாகர் மேல நம்ம என்ன நான் தான் திருப்பி சொல்றேன். நல்லா அவரு இத்தனைக்கு வீடியோ போட்டதுக்கு அப்புறம் கூட என்கிட்ட கால் பண்ணி செல்லுவோம் அப்படின்னு பேசுறாரு. ஐயோ நீ, அதாவது அந்த மனுஷனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நான் டீப்பா பேசுனதுனால எனக்கு நல்லா தெரியும். மேஜர் பிரச்சனையே அவர் வந்து எல்லாருமே வந்து ஏற்றத்தாழ்வோட பாக்குறாரு, ஜாதி ரீதியா அணுகிறாரு. அண்ட் பெண்கள்கிட்ட அவர் ஃபிளர்ட் பண்ண கதையெல்லாம் அதெல்லாம் வந்து எப்படி ஒரு நோயா பார்க்கலாமா? அதான் மனநோய் தான். தன்னை வந்து இவரோ டாக்டர் கிட்ட போய் வைத்தியம் பார்க்கணும். இல்ல அவரு உண்மையான டாக்டர், அதாவது அவர் டாக்டர் நினைச்சிட்டு இருக்கதே நோய் தான். இப்ப அவர் நல்ல டாக்டர் கிட்ட போய் பார்க்கணும். இப்ப தன்னை அவர் டாக்டர் நினைச்சுக்கிறதுனால பார்வதி கூட அந்த ஜெயிலுக்குள்ள படுத்திருக்காங்க. அதுக்குன்னா இவங்களுக்காக அறிவு இருக்கணுமா இல்லையா? இப்ப திவ்யா வந்து அங்க கேக்குறாங்க, நீங்க வந்து யாருக்கு இந்த கண்டஸ்டன்ட் மேலயுமே ஒப்பீனியன் இல்லை என்னமோ, அதாவது இது வந்து ஒரு அன்பிரேக்கபிள் மூமெண்ட், நீங்க இதுல இருந்து வெளியே போனா செத்துருவீங்கிற மாதிரி ஒரு பிரமிப்பெல்லாம் கொடு. அது ஒரு ஷோ. நீங்க போய் கேமரா முன்னாடி கேட்டீங்கன்னா கொடுக்க போறாங்க. என்னால முடியாது சார் என்ன வெளியே விட்டுருங்கன்னா வெளியே போக சொல்ல போறாங்க. நீங்க வந்து அங்கெல்லாம் உன்னை கட்டுப்படுத்தி வச்சு உன்னை கொலை பண்ணா மிரட்ட மாட்டாங்க. கண்டஸ்டன்ட்டுக்குமே அறிவுல தான் நான் சொல்றேன். இத்தனை கண்டஸ்டன்ட் இருக்கீங்கல்ல, நேற்று ஜெயில போடுறாங்க, அவன் வந்து எப்ப பார்த்தாலும் சட்டம் இல்லாம. இதுதான் நம்ம அந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியில அந்த அக்கா சொல்லிச்சு, டேய் பரதேசி திவாகர் நீ என்னடா சட்டை வாங்கிட்டு தரேன்டா போட்டு சுத்துறா அப்படின்னு சொல்லிச்சு. பார்வதி உனக்கு விளக்க மாதிரி பிஞ்சுன்னு இருந்துச்சு. அதே கான்செப்ட் அந்த அக்காவை தான் பிக் பாஸ் உள்ள அனுப்பணும். இப்ப அந்த அக்கா மட்டும் உள்ள அனுப்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, 7 தொடர்பு எடுத்துட்டு போய் என்னன்னு எண்ணிடுவாங்க. அப்படிதான் இருக்கும். படுத்துருக்கிறான். திவ்யா சொல்றாங்க, ஐ மீன் அந்த கெமி சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். கெமி சொல்றாங்க, நீங்க என்ன சொன்னீங்க, சட்டை போடாட்டு வந்து பெட்ஷீட் போத்துப்பேன்னு சொன்னீங்கல்ல, இப்படி படுத்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லுது. பார்வதியே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டா ஃபீல் பண்றாங்க. இப்படிலாம் நான் எவ்வளவு தாண்டி சமாளிப்பேன், முடியலடின்னு கெஞ்சுறாங்க. இப்போ நீங்கள் அந்த இடத்துல நீ ஒரு கேவலமானவளா இருந்தால் கூட எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிதான் ரியாக்ட் பண்ணணும். நீ இவ்வளோலாம் ஒரு ரொம்ப தப்பு. ஏங்க நான் திருப்பி சொல்கிறேன், இவங்க அவங்க நல்லவங்களா அவங்க நல்லா இந்த பட்டியலுக்குள்ளே போல. அதாவது எல்லாருக்கும் ஒரு முகம் இருக்கும். அந்த முகம்லாம் வெளிப்படுத்துற இடம் அவ்வளவுதான் விஷயம். நீங்க யார்கிட்ட வெளிப்படுத்துறீங்க, எங்க வெளிப்படுத்துறீங்க, எந்த சூழலுங்கிறதெல்லாம் பிரச்சனை இருக்கு. அது சொல்றாங்க. அவங்களும் சொன்னதுக்கு அப்புறமா அப்படியே பேன்னு படுத்துட்டு பார்வதி அப்படின்னு கல்ல போட்டுட்டு இருக்கான். சரி என்னடா இப்படி பண்றேன்னா, திவ்யா கழுவி ஊத்துறாங்க, கெமி கழுவி ஊத்துறாங்க, சுபிக்ஸா அந்த பொண்ணுலாம் எனக்கு பெருசா தெரியல. அந்த மீனோ பொண்ணு அந்த சேனல்ல பாத்துருக்குறேன், சின்ன பொண்ணு மாதிரி தான் இருப்பாங்க. பாக்குறாங்க அந்த பொண்ணு எனக்கு ஆக்சுவலி சுபிக்ஸா பிடிக்கும். நீனா
அடுத்து இந்த பொண்ணுகிட்ட போய் மோந்து பார்த்துட்டு என்னமோ சொன்னான். அந்த பொண்ணு வந்து பார்த்து அதுல பத்தி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த பொண்ணுங்க ஒரு கட்டத்துல இப்ப அவங்க வந்து கொஞ்சம் கட்டி போடுங்க அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்கன்னா அதை விட்டுறணும். அவங்க வாயாலே சொல்றாங்கன்னா அதை விட்டுறதுதான் நல்லது. அதான் ஓப்பனா சொல்றாங்களே, இதுக்கப்புறம் இருக்கு லவ் டாஸ்கே கொடுக்காதீங்க. அப்ப அவங்க எவ்வளவு டார்ச்சர் பண்ணி இருப்பான். அதுதான் ஆக்சுவலி இன்னும் இவருலாம் வேற ஏதாவது கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, வேற ஏதாவது டாஸ்க் எல்லாம் கொடுத்தா விபரீதத்துல போய் முடிஞ்சிடும் போல இருக்குது. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. எனக்கு நீங்கள் நீங்கள் வந்து என்னவோ பண்ணுங்கள், நீங்கள் வெளியேற்றுங்க, இன்னும் 2 வாரம் வச்சுக்கோங்க, கண்டென்ட்டுக்காக பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள், தயவு செய்து ரெட் கார்டு கொடுத்து அனுப்புங்க, வான் பண்ணி அனுப்புங்க. அது வந்து ஒரு தப்பான முன்னுதாரணமாக இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் என்னத்துக்கு நீங்கள் ஷோ நடத்துறீங்க? இப்போ நீங்கள் வெறும் மணி மைண்ட்லேயே ஷோ நடத்த முடியாதுங்க. ஏதோ ஒரு சின்ன ஒரு அதாவது அது விஜய் சேதுபதி வந்து ஹோஸ்ட் பண்ணுறாருங்கும் போது அப்போ நான் என்னத்த சொல்கிறது, அவர்கிட்ட தான் சொல்லணும், நீங்கள் பேசுங்க பிக் பாஸ்ட்ட, ஏன்னா இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லுங்கள். இப்போ இது கமல் இருந்திருந்தா நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு கமல் கொடுமையெல்லாம் பார்க்க கூடாதுன்னு போயிட்டாரு. கமல் வந்து அவர் வந்து கொடூரமானவர். ஆனா இந்த மாதிரி கொடுமைகளையும் தட்டி கேட்டு வேற விதமா கொடூரமா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு, கொடுக்காமலாம் இருக்க மாட்டாரு. ஓகேவா, நான் தவறு என்று சொல்லவில்லை, ஆனால் அவர்கள் தவறு என்று சொன்னதற்கு பிறகும் தவறில்லை என்று சொல்வதால் இது என்ன தவறு என்கிறேன் இருப்பாரு. ஆனால் அந்த குழப்பத்தை ஐயா நான் அதுமாதிரி பண்ண மாட்டேன் சொல்லியிருப்பான். எதுவுமே கேட்கலங்கும் போது ஆக்சுவலி இதுல என்ன குடும்பம்னா, பிக் பாஸ் சீசன்லயே அந்த பிக் பாஸ் கேமரா இப்ப ஏதாவது பேசுனீங்கன்னா பேசும், இவனோட காரணி மறுபடியும் கேமரா திருப்பிக்குது, சார் 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 அப்படிங்கிற வேலை பாக்குறவங்க எல்லாம் அவங்களோட மனநிலையில நினைச்சு ரொம்ப ஆக்சுவலி அங்க இருக்கிறவங்க எல்லாம் திவாகர் எங்கெல்லாம் வரானோ அப்பெல்லாம் கேமரா திருப்பி இருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்து இருப்பாங்க. அந்த கேமரா திருப்பி அந்த அளவுக்கு வந்து விரக்தியில தான் இருக்காங்க. ஆனாலும் பாரு, அப்போ கூட அவங்க கண்டென்ட்டுக்காக அவங்க வச்சுதான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த பிசினஸ்ங்கிற மைண்ட் செட்ல திவாகரை வச்சிருக்காங்க. நம்ம அந்த கேடு என்னன்னா பண்ணிட்டு போட்டோம், சமூக சார்ந்த பிரச்சனைகளை அவர் உருவாக்குனா கண்டிப்பா கேள்வி கேட்காத. அந்த நாய் கான்செப்ட் தான். நீங்க வீட்டுல வளருங்க, வீட்டுக்குள்ள வளருங்க, கேட்டுக்குள்ள வளருங்க, பிரச்சனையே கிடையாது. அது தெருவுக்கு வரும்பொழுது, அது குழந்தையை கெடுத்துருமோங்கிற பயம் வரும்பொழுது எல்லாருமே ஒரு கேள்விக்கு வைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பொது விமர்சனமா தான் இது இருக்கு. நீங்க வந்து ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளை நிறத்தின் அடிப்படையில, உருவத்தின் அடிப்படையில நீ எச்சா கூட கானா வருங்கிறதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு பேசு? அதே நான் கானா கலைஞர்கள்ட்ட எல்லாம் கேட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க நான் உங்களுக்கு பெருசாவே எடுத்துக்கல, ஒரு பைத்திய மென்டாலிட்டியில அவங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. சரி, பைத்தியத்தை வீட்டுக்குள்ள வச்சு நீங்க மென்டல் ஹாஸ்பிட்டல் தானே சேர்த்துருக்கீங்க. கண்டிப்பா அது வந்து இதுக்கெல்லாம் எதிர்விளைவுகள் இல்ல. இவங்க அவரு என்னத்தான் அவனை, அதாவது அந்த டிவி சேனலை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கிற வரை யூஸ் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க. அதுதான் இவன் வெளியே வந்தாலும் மென்டல் இருக்கிறதுல என்னன்னா, ஒரு கட்டத்தில் அவருடைய வயதுக்கு மரியாதை கொடுக்காம நம்ம தாண்டி எல்லை தாண்டது என்னன்னா, சமுதாயம் சார்ந்த, அதாவது தனிநபர் பிரச்சனை உங்களை இண்டிவிஜுவலா பாதிக்குதுன்னா நான் எப்பவும் ஒருபோது யாரும் கேள்வி கேட்க போறது இல்லை. சரி போய் சொல்லலாம், சில டைம் விமர்சனம் பண்ணுவோம், பொதுவில் இல்லைனா விட்டுலாம், சில நேரம் விட்டுலாம். சமுதாயத்தில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபர், ஒரு பிரிவு, நான் இந்த கவின் படுகொலை அப்பயே இவர் பேசின டோன் எல்லாமே மாறுச்சு. அப்போ நீங்கள் நடிக்கிறீங்களாங்கிற ஒரு கேள்விகள்லாம் வந்துச்சு. இப்போ இந்த விஷயத்தில் திவாகரை கண்டிக்காமல் விட்டால், தண்டிக்காமல் விட்டால் அது நிச்சயம் விஜய் சேதுபதிக்கு அவமானம் தான். விஜய் சேதுபதி வந்து இப்படிலாம் பண்ணுவேன், நான் நிச்சயமாக அவர் கேட்பார், நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி இல்லை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ சாட்டர்டே பேசுகிறோம், மேபி நாளைக்கு கூட அதை போஸ்ட் ஆகலாம், இன்றைக்கி போஸ்ட் ஆகலாம், நாளைக்கு போஸ்ட் ஆகலாம். ஆகும்போது உடனே திவாகர் வெளியே போகாமல் இருக்கலாம். வெளியே போகிறார் அப்படின்னா நிச்சயமாக ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பணும். வெளியே போகலை அப்படின்னா நிச்சயமாக அதிகபட்சமாக வான் பண்ணி இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணி நீங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறத சொல்லணும். அவர் கூட்டமாக அங்கே போய் உட்காந்துட்டு பேச, இங்கே போய் ஏன் அந்த என்டையர் ஷோவில் எல்லாருமே நான் திருப்பி சொல்லணும்னா, பார்வதி ஒழுங்கா, அடுத்து வந்து கமருதீன் ஒழுங்கா, அடுத்து வந்து அரோரா ஒழுங்கா அப்படின்னு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா என்டையர் பிக் பாஸே வந்து கேவலமாக தான் இருக்குது. அதில் ஒரு சில நல்ல கண்டஸ்டன்ட்லாம் இருக்காங்க, ராங்கான சீசனில் போய் இப்போ வினோத்லாம் பார்த்தா உண்மையிலே வெள்ளந்தியாக தான் இருக்காப்புல, அதே மாதிரி நல்லா தான் விளையாடுற, ஒன்றும் பிரச்சனை இல்லை. விக்ரம்லாம் வெளியில் இருக்கும்போதே தெரியும், பார்த்துருக்குறோம். அப்படி இருக்கும்போது ஒரு சிலர் இருக்கிறாங்க, இல்லைன்னா மறுக்க முடியாது. ஓவராலாக பார்க்கும்போது இந்த கேடுகட்ட ஊடு கட்டி அடி போண்டா வாங்குறாங்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து களி ஊத்துறதுக்கான நேரம் தான் இது. இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. விஜய் சேதுபதி என்ன செய்கிறாருங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். சரி, நன்றி. நன்றி.